ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தைப்பூசத்துக்காக நாங்கள் பால் குடம் எடுத்துருந்தோம் குலதெய்வம் கோயிலில். அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு தைப்பூசத்துக்காக நாங்கள் பால் குடம் எடுக்கிறோம் குலதெய்வம் கோயிலுக்கு. முந்தின நாளே மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஜெயங்கொண்டத்துக்கு. ஜெயங்கொண்டத்துலேருந்து பக்கத்தில் உடையார்பாளையங்கிற ஊரில் தான் எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது. மார்னிங் ஏர்லியராக எழுந்து எல்லோரும் கிளம்பி ஒரு 8:30 போல் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பெரியநாயகம்மன் கோயில். அங்கே போயிட்டு பால் குடத்துக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கோவிலில் கலசத்துக்கு நூல் கட்டுறது, மா இலை அப்புறம் தேங்காய்லாம் வச்சு கலசத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்ல அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இங்கேருந்து பெரிய கோயில் பக்கத்தில் ஏரி இருக்குது. ஸோ அந்த ஏரியில் தான் பால் குடம் வச்சு பூஜை பண்ணி அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் எங்களுக்கு முதல் தடவை அப்படிங்கிறதுனால ரொம்ப புதுசாக இருந்தது. நாங்கள் 3 பேர் சிஸ்டர் எடுக்கிறோம். எல்லாருமே பால் குடத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பெரிய ஏரிக்கு நடந்தே போயாச்சு. இங்கே இருக்கிற பெரிய கோவில் பக்கத்தில் இருக்கிற ஏரியில் தான் பால் குடம் எடுக்கிறோம். ஹஸ்பண்டோட நேட்டிவ் உடையார்பாளையம் தான். பட் அவங்க இப்போ இருக்கிறது செங்கோடத்தில் இருக்காங்க. இந்த ஏரி நீங்கள் நிறைய மூவியில் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக அரண்மனை 3ல் கூட ஃப்ளாஷ்பேக் சீனில் இந்த ஏரியா காட்டியிருப்பாங்க. இந்த கோயிலையும் காட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் இது வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ளே போனதே இல்லை. இதான் முதல் தடவை ஏரியுமே கோயிலும் வெளியிலேருந்து பார்க்குறது. ஹஸ்பண்ட் ஆனால் சொல்லுவாங்க மூவியில் வரும்போது இது எங்கள் ஊர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பால் குடம் அன்றைக்கி தான் பார்க்கணுன்னு எனக்கு இருந்திருக்கு போல். ஸோ அங்கே அரச மரத்தடி கீழே விநாயகர் இருந்தாங்க இல்லையா, விநாயகர்கிட்ட பால் கலசத்தை எல்லாத்தையுமே வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஏரியில் எல்லாருமே முங்கி எழுந்து ஈரத்துணியோட பால் குடம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இந்த குளத்தை ஏரியில் குளிக்கிறதுலாம் ஃபஸ்ட் டைம். இதுதான் எனக்குலாம் பயமாக இருந்தது. எனக்கும் என் செகண்ட் சிஸ்டருக்கும். ஃபஸ்ட்டு சிஸ்டர் இதிலெல்லாம் நல்லா குளிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பயம் இல்லாமல் குளிச்சிட்டாங்க. எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சிக்கிட்டே நாங்கள் பொறுமையாக முங்கி எழுந்துச்சிட்டோம். எழுந்து வந்ததுக்கப்புறமா சாமிக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் குடம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வேலுக்கு அருவாவுக்குலாம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கோவிலில் ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க தான் கோவிலில் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ஐயர் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல பால் குடம் கலசம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வேல் தூக்குறவங்க, அதுக்கப்புறம் அருவா தூக்குறவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒருத்தருக்காக கலசம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நடுவில் மேலே சத்தத்துக்கு நிறைய பேருக்கு சாமி வந்திருந்தது. இதுதான் எனக்கு முதல் தடவை இந்த மாதிரி நிறைய பேருக்கு சாமி நான் பார்க்குறேன். எல்லாருமே நல்லா சாமி கும்பிட்டுட்டு நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு பால் குடம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்.
எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு ட்ரம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பாலை ஊற்றிட்டு தேங்காயும் கலசத்தையும் நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. கொடிமரம் கிட்டக வந்து ஒரு கல் இருக்குது. ஸோ அங்கே வந்து தேங்காய் உடச்சி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லைனில் நின்று எல்லாருமே வந்து கலசத்தில் இந்த பாலை வந்து ட்ரம்மில் வந்து ஊற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போய் கொடிமரத்துக்கிட்ட உட்காந்தாச்சு. நல்ல வெயில். நாங்கள் கோயிலுக்கு வரவே 1:00 கிட்ட ஆகிடுச்சு. நல்லா டயர்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பண்ணுறதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்குலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காது குத்து ஃபங்க்ஷனும் வச்சுருந்தாங்க அன்றைக்கி. நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து மாவிளக்கு மாவு போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா வந்துட்டு அபிஷேகமும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் பார்க்க முடியல, ஓவர் க்ரௌடாக இருந்ததுனால. முருகருக்கு மட்டும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும்தான் எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. உள்ள அம்மா நான் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சுற்றி வந்து அங்கேயே அன்னதானம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கோவிலேருந்தே கிளம்புனோம். கோவிலேருந்து கிளம்பும் போதே வந்து 3:30 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சோழபுரம் போகலாம் அப்படின்னு பிளானு. பாப்பா கூட்டிகிட்டு தான் மொதல் தடவை. நாங்கள் மேரேஜ் ஆகி 2 டைம்ஸ் தான் வந்து கோயிலுக்கே போயிருக்கோம். பக்கத்தில் தான் இருக்குது. பட் ஆனால் அடிக்கடி நாங்கள் போனதே இல்லை. இன்றைக்கி வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா விளையாட விட்டுருந்தோம். பௌர்ணமிங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் லீவு அப்படிங்கிறதுனால ஒரே கூட்டமாக இருந்தது கோவில். அன்றைக்கி டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 8:30 ஆகிடுச்சு. பால் குடம் எடுத்துருக்கிறதுனால சிம்பிளாக வீட்டில் வந்து பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க அத்தை. ஸோ அதனால் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே டின்னரும் சாப்பிட்டு தூங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.